நாங்கள் ஒரு மக்கள் இயக்கத்தை இலங்கை வரலாற்றிலேயே கட்டியெழுப்பியிருக்கின்றோம். அனைத்து மக்களும் இன மத பேதங்களுக்கு அப்பால் எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். நான் கடந்த வாரங்களிலே நான் வடகிழக்கிலே தான் இருந்தேன். குறிப்பாக மன்னார் வவுனியா பிரதேசங்களுக்கு சென்ற பொழுது தமிழ் இளைஞர்களை சந்தித்தேன். இந்த தமிழ் இளைஞர்கள் இன்றைய ஜனாதிபதியின் மீது அவர்கள் பெருவாரியான ஆதரவை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஜனாதிபதி என்று அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரமாக தொழில் செய்து கொண்டு வாழ்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் எங்களுடைய பிரதேசங்களை நாங்களே அபிவிருத்தி செய்து கொள்கின்றோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் 125 130 சீட் இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். வடகிழக்கிற்கு நான் சென்று வந்ததற்கு பின்னர் அந்த சீட்கள் 150 தாண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எங்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால், அதாவது நாங்கள் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்பியிருக்கின்றோம். நாங்கள் ஒரு தனிநபராக நாங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் நிறுத்தவில்லை. எல்லா இனங்களை சார்ந்த எல்லா மதங்களை சார்ந்த எல்லோரையும் நாங்கள் தேர்தலில் நிறுத்தி இருக்கின்றோம். எங்களிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் நாங்கள் போட்டிருக்கின்ற அந்த திட்டத்தின்படி அதனை செயற்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக இருப்பார்கள். அதனோடு சேர்த்து எங்களுடைய ஆட்சி செயன்முறை மக்கள் பங்கேற்போடு நடக்கின்ற ஆட்சி செயன்முறையாக இருக்கும்.